அன்பு சொந்தங்களே, மாணவ செல்வங்களே வணக்கம். இந்த நிகழ்வு கேரளாவில் நடந்திருக்கு. ஒரு தேசிய தலைவர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் வருகைக்காக வாகனங்கள்லாம் ஓரங்கட்டி நிறுத்திட்டாங்க. பாருங்கள், கம்பீரமாக வந்துக்கிட்டு இருக்கார். பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கார். வந்துகிட்ருக்காரு. ஒவ்வொரு வாகனமாக செக் பண்ணுறார். நிறுத்தி செக் பண்ணுறார். பாருங்கள், செக் பண்ணி அனுப்புகிறாரு. லைனாக எல்லா வாகனங்களையுமே நோட் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாரு. யாரும் பயந்துக்கல, யாரும் பயப்படல. அவர் ஹலோ சொன்னாலே கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். இப்போ அவங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டார், கிளம்புங்கன்னு. அப்புறம் இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கார். நெல் அவசரம் இல்லை, போகலாம். எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக பேசிட்டு நலமெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்காரு. பாருங்கள், அவர் கண்ணை பாருங்கள், அவருடைய கண்களை பாருங்கள். அந்த வாகனத்துக்குள்ளே பாருங்கள் எப்படி நோட் பண்ணுறாரு பாருங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு பாருங்கள். அந்த வாகனத்துக்குள்ளே ஏதாவது பழங்கள்லாம் வச்சுருக்காங்களா, வாழைப்பழம், வாழைத்தாறுகள் இருக்கா, பழங்கள் இருக்கா, அவருக்கு தேவையான உணவுகள் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. இருந்தால் தும்பிக்கையை விட்டு அப்படியே எடுத்துருவாங்க. தும்பிக்கையை உள்ளே விட்டு, விண்டோ மட்டும் ஓப்பனாக இருந்ததுன்னா அவங்க தும்பிக்கையை விட்டு அப்படியே எடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக வந்து பார்க்குறாரு பாருங்கள் அந்த விண்டோ வழியாக. அவருக்கு தேவையான பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்குறார். எவ்வளோ க்ளோஸாக நோட் பண்ணுறாரு பாருங்கள். அன்பர்களே, இதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான விஷயம் ஒரு நிகழ்வு நடந்தது. நாங்கள் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். மிட் நைட்டில் நானும் ப்ரொஃபஸர் ஐயாவும் ஒரு வேலையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா அடர்ந்த காடுகள், திக் ஃபாரஸ்ட்டு. இரவு நேரம், சிங்கிள் ரோடு, காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இவர் மாதிரியே ஒருத்தர், நல்ல பெரிய ஆள், ஜெகஜாண்டிக்காக இருக்கார். வந்து நடு ரோட்டில் நின்றுட்டார். ஏதோ சாப்பிட்டுட்ருக்காரு. அது மூங்கில் காடுகள், அதனால் அந்த மூங்கில் இலைகளெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அப்புறம் அவர் நிற்கிற இடத்துக்கும் நான் பார்த்துட்டேன், அவரை கவனிச்சிட்டேன். அவர் நிற்கிற இடத்துக்கும் எங்கள் கார் நிற்கிறது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்குள்ளே தான் இருக்கும், ஒரு 100 ஃபீட்குள்ளே தான் இருக்கும். சாப்பிட்டுட்ருக்காரு. நல்லா நிலா வெளிச்சத்தில் தெரியுது. சரின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டோம், காருக்குள்ளேயே உட்காந்துட்டோம். ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி, ப்ரொஃபஸரை என்ன பண்ணுறாருன்ட்டு அப்படியே பார்த்தேன். வேர்த்துருச்சு அவருக்கு. ஒரு பயந்துட்டார் கொஞ்சம். அப்புறம் அவர் என்கிட்ட கேட்குறாரு, சிவா போயிடுவாங்களா, நம்ம நல்லபடியாக வீடு போய் சேர முடியுமா, ரூமுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், சாமி அவங்க ஏரியாக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், இது அவங்க டைமு, இந்த நேரத்தில் நம்ம வரக்கூடாது, வந்துட்டோம். அவங்களா நமக்கு வழி விட்டாங்கன்னா தான் போக முடியும், அது வரையிலும் அமைதியாக உட்காந்துருக்கலான்னு. அப்புறம் அவர் எங்கிட்ட கேட்குறாரு, சிவா ஒரு வேளை காரை நோக்கி வந்துட்டு காரை எல்லாம் போட்டு உருட்டினா மிதிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க, மோட்சத்திலே மிகவும் சிறந்த மோட்சம் கஜேந்திர மோட்சம்தான். அதனால் மிதிப்பட்டு இறந்தோம்னா நேராக சொர்க்கத்துக்கே போயிடலாம் மகிழ்ச்சியாக. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அப்படின்னேன். அப்புறம் அவர் என்கிட்ட, நான் என் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றார். ஒரு வயசு 60க்கு மேலே இருக்கும் அவருக்கு.
பேரன் இப்போ தான் எல்கேஜியோ யூகேஜியோ படிச்சிகிட்டு இருக்கார், ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் பேரன் கல்யாணத்தை பார்க்கணுன்றீங்க, நான் இன்னும் என் டாட்டரோட மேரேஜே நான் இன்னும் பார்க்கல. நானே கவலைப்படாமல் உட்காந்துட்ருக்குறேன். ஏன்னா கஜேந்திர மோட்சம் கிடைக்கிறது பெரிய மோட்சம், பாரதியார் அவர்களுக்கே கிடைச்சிருக்கு, நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு பயந்துட்டார். அப்புறம் அவர் என்கிட்ட கேட்குறார், இப்போது நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற யானை நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவங்க வந்தால் நான் சொல்லிட்டேன், யானை நம்ம காரை நோக்கி வருதுன்னா, ஏன்னா காரை ரிவர்ஸும் எடுக்க முடியாது, யூட்டர்னும் பண்ண முடியாது, ரொம்ப சிங்கிள் ரோடு, சைட்லலாம் ஒரே டீலாவாக இருக்குது, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒருவேளை அது நம்மளை நோக்கி வருது அப்படின்னா லேசாக டோரை திறந்து வச்சுக்கோங்க, 2 பேரும் இறங்கி ஓடிக்கிறலாம். காரை உருட்டினா பரவாயில்ல, நம்ம எப்படியோ ஓடிக்கலாம், தப்பிச்சிக்கலாம், அதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே ஓடுறது, எப்படியோ ஒன்று தப்பிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் என்கிட்ட கேட்குறார், சைட்லேருந்து ஏதாவது யானைகள் காரை உருட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயா நீங்கள் அந்த அளவுக்குலாம் பயப்பட வேண்டாம், நல்லது நடக்கும், விநாயகர் பெருமானை வணங்குங்க, அவர் வழி விட்டுருவார் அப்படின்னு. அப்புறம் நமக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல, தைரியம் வீரங்கிறது என்ன, பயத்தை வெளியில் காட்டாமல் நடிக்கிறது தான். நமக்கும் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவரே பயந்துகிட்டு இருக்கும்போது நாமளும் அதை பயத்தை காட்ட முடியாது இல்லையா. அதனால் நானும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு ஓம் கஜானனம் போத கணாத சேவிதம் அவரை சேவிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்களாம் ஏதோ இந்த மூங்கில் இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே மெதுவாக நகர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. மிட் நைட்டில் இவரை மாதிரியே நல்ல பெரிய ஆள், அப்படி ஒரு அனுபவம் ட்ராவலிங்கில் நடந்தது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு அதுவும் அந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் ஞாபகம் வந்ததுனால அதையும் இதில் பதிவு செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நமது அன்பர்கள், மாணவ செல்வங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம். நம்ம பதிவுகளிலே விழித்திரு என்பது தான் நம்ம முக்கியமான கருத்தாக எடுத்துக்கிட்டு ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ, செல்வ செழிப்போடு வாழ, சமூக சூழலெல்லாம் சமாளித்து அதில் எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி காண்பது, மேலும் கல்வியின் சிறப்பு, இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்தடுத்த பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தொடர்ந்து இதுவரையிலும் ஷார்ட் அண்ட் வீடியோஸ்ன்ட்டு 100 பதிவுகளுக்கு மேலே சேனலில் கொடுத்துருக்குறேங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயன்பெறணுன்னு கேட்டுக்கிறேங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.